வணக்கம். சிவன் ஸ்டோரிஸ் நரேட்டட் பை மிஸ்டர் தமிழன் எபிசோட் 51, 52. ஸோ நேற்று 50வது எபிசோடு நல்ல பரபரன்னு தான் இருந்தது. சர்ப்ரைஸை தாண்டி ஷாக்கிங் ட்விஸ்ட்டு தான் நிறையா இருந்தது. ஸோ இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இதுக்கு மேலே இன்னும் நல்லா இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன ஏது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஏதோ ஒரு எபிசோடில் நம்ம கேட்டிருக்கோம் போல், இதுக்கு மேலே முருகன் வருவாரா அப்படியான்னு பார்க்கும்போது அப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையே கணபதி வரணும், அப்புறம் தானே முருகன் வரணும், லேட் ஆகும் போலன்னு. அப்போ தான் 2-3 பேர் சொல்லியிருக்காங்க நார்த் இந்தியாவில் முருகன் தான் மூத்த பிள்ளையா. இல்ல அதான் அவங்க அங்க முருகன் தான் மூத்த பிள்ளை, கணபதி 2வது பிள்ளையா. நமக்கு தமிழ் சைட்ல முருகன் 2வது பிள்ளை, கணபதி மூத்த பிள்ளை. அப்படித்தான் நமக்கு தெரியும். சோ நார்த் இந்தியாவில் அப்படியே அண்ணன் தம்பியை மாத்தி வச்சிருக்காங்கிறதுல நீங்க சொல்லிதான் புது தகவல். அதனால பாப்போம். சோ முருகன் தான் முதல் பிள்ளைங்கிறதுனால அவர் முன்னாடியே வந்துருவாருன்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு இது இருக்கிற சத்தியமா எனக்கு தெரியாதுங்க, புதுசா இருக்கு. சரி நம்ம எபிசோட பார்த்துலாம். இது ஒரு 12 minutes and 11 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்து ரெடி. போன பாட்டுல ஆதிசக்தியோட தேஜஸ் ரூபத்தை அண்ட வெளியில நம்ம பிரம்மதேவரும் மகாவிஷ்ணுவும் போய் பார்த்தாங்க. அப்படி அங்க சீனை கட் பண்ணி நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தா, அவர் பாலைவனத்துல யாருமே இல்லாம தனிமையில தாடியோட காதல் தோல்வியோட அப்படியே படுத்து கிடக்க. நந்தி சிவனை உசுப்புவாரு, எந்திரிங்க மகாதேவரே எந்திரிங்க அப்படின்னு அழுதுகிட்டு உசுப்புவார். அப்படி உசுப்பும் போது சதியோட அப்படின்னு சொல்லும் போது சதி எங்க அப்படின்னு சிவன் கேட்க, இல்ல அது இவன் புலம்புறான், கையை மட்டும் யாரு நம்ம நந்தி. உடனே இவங்களும் தெரிச்சு ஓடி போய் பாக்குறாங்க. ஓடி போய் பார்த்தா அங்க சதி நிக்கிற மாதிரி தெரியும். கட் பண்ணி சந்திரலோகத்தை காமிக்கிறாங்க. சந்திரலோகத்துல சந்திரரோட 2 பொண்டாட்டிமார்களும் சிவனோட நிலைமை என்னன்னு விசாரிக்கிறாங்க. காதல் தோல்வியில அப்படியே தாடி வளர்த்துக்கிட்டு தனிமையில தான் ஒரு இறை கடவுள் அப்படிங்கறதையே மறந்து ஒரு மனுஷன் மாதிரி பித்த மாதிரி அங்கே இங்கேயும் சுத்தி திரியிறாரு சிவன் அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம சிவனை பார்த்தா சிவன் சதியோட ரூபத்தை பார்த்துட்டு பக்கத்துல போக பாக்குறாரு. நடுவுல அசுரர்களோட அந்த ராணுவத்தை சேர்ந்தவங்க நிக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம சிவன் இவங்க ஆளு சில பேரை அடிச்சு போட்டதுனால இந்த தடவை சிவன் அடிச்சு தள்ளுறதுக்காக இன்னும் நிறைய பேர் வராங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-50 பேர் வராங்க. அவங்களையும் நம்ம சிவன் பந்தாடுறாரு. ஆனா வழக்கத்துக்கு மாறா இவர் கடவுளாவே இருந்தாலும் இவர் தன்னை கடவுள் அப்படிங்கறத மறந்து ஒரு சாதா மனுஷன் மாதிரி ஃபீல் பண்றதுனால இவர் உடம்புல படுற அந்த காயம் குணமாகல. காயம் விழுகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதுகுல ஒரு பெரிய கீழல் விழும். இருந்தாலும் அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காம சும்மா பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு முன்னேறி போயிட்டே இருக்க. ஒவ்வொருத்தனையும் அடிச்சு அப்படியே வீசி எறியற. ஆனா வயிற்றுல நெஞ்சிலன்னு எல்லா இடத்துலயும் இவருக்கு காயம் பொத்துன்னு விழுந்துகிட்டே இருக்கு. வெட்டு காயங்கள் சிவனோட உடம்புல விழுகுது, ஆறாம இருக்கு. காரணம் இவர் மனுஷனா அவர் ஃபீல் பண்றதுதான். ஒரு வழியா எல்லா பேரையும் அடிச்சு சதியோட ரூபத்தை பார்த்து மறுபடியும் தெரிச்சு ஓடுறாரு. பார்த்தா சதியோட ரூபம் காணோம். இன்னொரு இடத்துல தெரியுது. மறுபடியும் அங்க ஓடுறாரு. சதி நான் வந்துட்டேன் அப்படின்னு பக்கத்துல வராரு. அப்படியே சதியை கட்டி அணைக்கலான்னு பார்த்தா அடுத்த கணம் சதி இருந்த அந்த ரூபத்துல அங்க சதியோட சடலம் மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தால துண்டு துண்டா வெட்டப்பட்டது. அந்த வெட்டப்பட்ட துண்டுகள்ல ஒரு துண்டு கட்டவரல் மட்டும் அங்க கிடக்கிறத நம்ம சிவன் பார்த்து வருத்தப்பட கட் பண்ணி மறுபடியும் இங்க ஆதிபரா சக்தியோட அந்த தேஜஸ் ரூபத்தை பாக்குறதுக்காக இவங்க போனாங்கல்ல. அங்க அடுத்து என்னாச்சு அப்படின்னு ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோம். கேக்குறாங்க இதுக்கு விமோச்சனம் இல்லையா, சிவனோட இந்த நிலைமைக்கு ஒரு விமோச்சனம் இல்லவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆதிபரா சக்தியை கேட்க, கண்டிப்பா இருக்கு, விமோச்சனம் இருக்கு. நான் மறுபடியும் பூலோகத்துல பார்வதி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரத்துல பார்வதி அப்படிங்கிற ஒரு மனுஷியா நான் பிறப்பெடுக்க போறேன். இந்த தடவை நான் கண்டிப்பா சிவனை எப்படியாவது நான் போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆதிபரா சக்தி சொல்றாங்க. இவங்களும் கேட்டுட்டு ஆஹா பட் அங்கேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. நான் ஆதிபரா சக்தியா மறுபடியும் மனித ரூபம் எடுக்கணும் அப்படின்னா அதுக்கு இங்க தடையா இருக்கிறது சதியோட புழக்கப்பட்ட அந்த உடல் துண்டுகள். அது இந்த உலகம் முழுக்க வேற வேற இடத்துல விழுந்து கிடக்கு. சதியோட பிண்டம் துண்டுதாக்கப்பட்டு பூலோகத்தில் கிடக்கிற எல்லா இடத்துலயும் எங்கெல்லாம் சதியோட உடல்ல இருந்து அந்த உடல் பாகங்கள் துண்டாக்கப்பட்டு விழுந்ததோ அந்த இடத்துல எல்லாம் சக்தி பீடங்களை எழுப்பணும். அப்படி சக்தி பீடங்கள் எழுப்பப்பட்டு அந்த சக்தி பீடங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அந்த சடங்கு சம்பிரதாயம் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் நடக்கணும். அதெல்லாம் நடந்து முடிகிற பட்சத்துல சக்தி பீடங்கள் அனைத்துமே உருவாக்கப்பட்ட பிறகுதான் என்னோட மறுபிறவி சாத்தியம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே இவங்களும் அதற்கான ஏற்பாட்டுகளை செய்யலாம், இயற்கை செய்யும் அப்படின்னு இவங்களும் அந்த பக்கம் நம்ம சிவனும் விழுந்து கிடக்கிற சதியோட கட்டவரலை பார்த்து ஓன்னு அழுது ஒப்பாரி வைக்கிறாரு. நடந்த சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அடுத்த கணம் அந்த துண்டாக்கப்பட்ட அந்த கட்டவரல அப்படியே ஒரு சல மாதிரி மாறும், ஒரு சின்ன கல் துண்டு மாதிரி ஆகும். அதையே கட்டி பிடிச்சு ஓன்னு அழுதுகிட்டு இருக்க. அப்படி நம்ம சிவன் இப்போ கட்டி பிடிச்சு கதறிக்கிட்டு இருக்கிறது சதியோட இடது விரல் இடது காலோட கட்டவரல். அது விழுந்த இடத்துலதான் இப்போ ஒரு சக்தி பீடம் கட்டி ஒரு மிகப்பெரிய கோயிலா இப்ப நிகழ்காலத்திலே இருக்கு, இன்னும் இருக்கு. எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிறது ராஜஸ்தான் பாலைவனத்துல. சோ ராஜஸ்தான் பாலைவனத்துல சதியோட சக்தி பீடம் ஒன்னு இருக்கு. விருப்பப்படுறவங்க அங்க போய் பார்க்கலாம். அடிவாங்க அந்த பக்கம் தாரகாசுரன் போய் சிவன் பண்ண சேட்டைகள் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு தாரகாசுரன் கொஞ்சம் காண்டாரா. அசுர குரு சுக்கராச்சாரியாரோ சிவன் கூட வச்சுக்காதீங்கடா வேண்டாண்டா அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாரு. பட் தாரகாசுரன் கேட்கற மாதிரி தெரியல. அந்த பக்கம் சிவன் இன்னும் தான் ஒரு இறை அப்படிங்கறத மறந்து மனுஷ ரூபத்திலேயே அங்கே இங்கேயும் உடம்பெல்லாம் வெட்டுக்காயத்தோட சுத்திக்கிட்டே இருக்காப்ல. அப்போ
அவர் ஒரு பயன்படுத்தப்படாம சும்மா கிடக்கிற ஒரு வீணைய பாக்குறாரு. அதை பார்த்ததும் பழைய பிளாஷ்பேக் எல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. முதல் தடவை சதியை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவர் அந்த வீணையை எடுத்து இசைச்சதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது. அப்படியே அந்த பிளாஷ்பேக்ல சதி கூட இருந்த அந்த சந்தோஷமான தருணங்களையும் அவர் இசைக்க அந்த அம்மா டான்ஸ் ஆனது எல்லாத்தையுமே அப்படியே அவர் ரீகால் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. அந்த பக்கம் தாரகாசுரனோ இதான் நல்ல சான்ஸ், சிவன் கொஞ்சம் பலவீனமா இருக்காரு, அவரையும் சரி தேவர்களையும் சரி அட்டாக் பண்றதுக்கு இது ரொம்ப சரியான தருணம். அதுக்காக ஒரு அடியாளை கூப்பிட்டு அவங்க கிட்ட அந்த டாஸ்க் கொடுத்து அனுப்புறாரு. அந்த பக்கம் நம்ம சிவனோ வீணையை எடுக்கிறாப்ல பழச நினைச்சுக்கிட்டு மறுபடியும் அந்த வீணையை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறார். லாஸ்ட் டைம் இதே மியூசிக்கை கேட்டுதான் சதிதேவி அப்படியே அந்த இடத்துக்கு ஓடோடி வந்தாங்க, டான்ஸ் ஆனாங்க. இந்த தடவையும் நம்ம சிவன் இசைக்கிறார். ஆனா சதி வருவாங்களா? கட் பண்ணா மறுபடியும் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஞாபகம் இருக்கா? நம்ம சிவன் ஒரு பயல தன்னோட மாப்பிள்ளையா ஏத்துக்கிட்டார். அவனும் ஆசையா சிவனை மாமா மாமா அப்படின்னு கூப்பிடுவான். அந்த குடும்பத்தை பாக்குறதுக்காக நம்ம நந்தி போறாரு. சிவன் இந்த மாதிரி தன்னை ஒரு இறைங்கிறத மறந்து மனுஷனா சுத்தி திரிகிற மேட்டரை பத்தி எடுத்து சொல்ல அந்த பையனும் சரி அந்த பையனோட அம்மாவும் சரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. நடந்த சம்பவத்தெல்லாம் கேட்டு ரொம்பவே வேதனைப்படுறாங்க. இப்போ மேபி உன்னை மருமகனா ஏத்துக்கிட்ட அந்த சிவன் உன்னை பார்த்ததும் அந்த பழைய நினைவுகளை அவர் ரீகால் பண்ணலாம், மறுபடியும் பழைய மாதிரி சிவனா மாறலாம் வாய்ப்பு இருக்கு, உங்க பிள்ளைய கொஞ்சம் அனுப்ப முடியுமா அப்படின்னு அந்த அம்மா கேட்க இவங்க கொஞ்சம் கூட தயங்காம சரின்னு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் சிவனோ விடாம கை விரல்கள் வலிக்க வலிக்க வீணையே இசைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா சதி வந்த பாடு இல்ல. ஒரு கட்டத்துல ரொம்ப சோகமாயிடுறாரு. சோகம் கோபமாகுது, கோபம் குரோதமாகுது. இந்த வீணையால அந்த சதியை வர வைக்க முடியல. இனி இது இருந்து என்ன பயன் அப்படின்னு அப்படியே அதை தூக்கி கீழே விட்டு எரிஞ்சு அப்படியே துண்டு துண்டா அந்த வீணையை உடைக்கிறாப்ல. உக்கிரத்துல இருக்காரு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க. பட் அதே சமயம் அந்த சின்ன பையன் என்னவோ சிவனை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் நந்தியும் அந்த அம்மாவும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவன் பயங்கர உக்கிரத்துல இருக்காரு. இந்த சமயத்துல உங்க புள்ள போறதுக்கு கொஞ்சம் சரியா படல, பேசாம அந்த புள்ளைய கூப்பிட்டுருங்க, சிவன் பக்கத்துல போனா சிவன் என்ன பண்ணுவார்னு கூட எங்களால கணிக்க முடியலங்கிற மாதிரி பேச அதுக்கு அந்த அம்மா பரவாயில்ல, அந்த சிவனை பழையபடிக்கு அந்த நல்ல நிலைமைக்கு கொண்டு வரதுக்காக அந்த முயற்சியில என் பிள்ளையோட உசுறு போன கூட பரவாயில்ல, அதுக்காக இந்த ஒரு பிள்ளை இல்ல எனக்கு 10 பிள்ளை இருந்தாலும் 10 பிள்ளையும் அடுத்து அடுத்து அனுப்புவேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லும் போது அழுகையே வந்துடும். அந்த பக்கம் சிவனை கிட்ட அந்த சின்ன பையன் நெருங்கிக்கிட்டே போறான். கோபத்துல ஒரு சின்ன பையனை கூட கொன்னுருவாரோ, அந்த பழி சிவன் மேல விழுந்துருமோன்னு நமக்கே கொஞ்சம் பயமா இருக்கும். அப்படியே உக்கிரத்தோட அந்த பையனை அவரும் பாக்குறாப்ல. கட் பண்ணா இந்த பக்கத்துல ஒரு அடியாலையே விட்டான்ல தாரகாசுரன், அவன் தன்னோட ஆட்களை கூட்டு வந்துட்டு நம்ம ததீசிய ஈட்டிகளோட மத்தியில நிக்க வைக்கிறான். நம்ம சிவனுக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்குமாமே, உனக்கும் சிவனை ரொம்ப பிடிக்குமாமே. சதியோட உடல் துண்டாக்கப்பட்ட அந்த உடல் உறுப்பு உலகம் முழுக்க இந்த நாடு முழுக்க விழுந்து கிடக்காம அது எங்கெங்க விழுந்து கிடக்குங்கிற இன்ஃபர்மேஷன் உனக்கு தெரியுமாமே. சிவனடியார்கள் வர்றவங்க போறவங்க எல்லாம் இருக்காங்களாமே, அது எங்கெல்லாம் விழுந்து கிடக்கோ அந்த தகவல் எல்லாம் வரும்போதெல்லாம் என்கிட்ட சொல்லணும். ஆல்ரெடி உனக்கு வந்திருக்கிற தகவல்களையும் என்கிட்ட சொல்லணும் அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலா என்ன இருக்கு, நம்ம தாரகாசுரன் இவங்கிட்ட கொடுத்திருக்கிற டாஸ்கே என்னன்னா சக்தி பீடங்கள் எழும்ப கூடாது. எல்லா இடத்துலயும் சக்தி பீடங்கள் எழுப்பப்பட்டால் அதுக்கு பிறகு மறுபடியும் சரி மனித பிறப்பு எடுப்பாங்க, அதை நம்ம தடுக்கணும். எல்லா இடத்துலயும் சக்தி பீடமா மாத்திட்டோம்னா சிவன் இப்போ அப்படியே ஒரு பிராந்தன் மாதிரி ஒரு பைத்திய மாதிரி சுத்தி திரியாரு இல்லையா, அதே மாதிரி அவர் சுத்திக்கிட்டே இருந்த வரைக்கும் அவருக்கு கல்யாண ஆசை வராது. கல்யாண ஆசை வரல அப்படின்னா அவருக்கு குழந்தை பிறக்காது. சிவனுக்கு வாரிசு இல்லைன்னா தனக்கு சாவு இல்ல அப்படிங்கறத மெயின்டைன் பண்ணணும்ன்றதுக்காக சிவன் அப்படியே பைத்தியமா தெரியணும், சக்தி பீடங்கள் உருவாகிறத தடுக்கணும் அப்படின்னு இந்த வேலைக்காரனை ஏவி விட்டுருக்கான். அவனை வந்து நம்ம ததீசி கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க. அதுக்கு நம்ம ததீசி எனக்கு எங்க விழுந்துச்சு இதெல்லாம் நமக்கு தெரியாது, தெரிஞ்சாலும் கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இன்னும் வெறுப்ப சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் நம்ம சிவன் பயங்கர கோவத்தோட அந்த பையன் பக்கத்துலயே வர்றான், பாக்குறாரு, விட்டா அந்த பையனை கொன்னுடுவாருன்னு நினைக்கிறேன். இவர் மேல ஒரு சின்ன குழந்தைய கொன்ன அந்த பழி விழுந்துரும் நினைக்கிறேன். ஆனா அதே சமயம் செத்த பிறகும் கூட தான் புருஷன் மேல அந்த மாதிரி ஒரு பழி வந்துட கூடாதுங்கிறதுக்காக ஆவி ரூபத்துல அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க. தேஜஸ் ரூபத்துல அந்த இடத்துல வந்து இறங்குறாங்க நம்ம சதிதேவி. அப்படியே ஆதிபராசக்தி ரூபத்துல இருந்து சதியோட அந்த நார்மல் ரூபத்துக்கு அந்த ஆவி வந்து பேசுது. உங்களை இந்த நிலைமையா பாக்குறதுக்கு நான் என் உடலை ஒட்டேன், உங்களை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா நான் என் உடலை தியாகம் பண்ணேன், உங்களோட மறுபடியும் வந்து சேரணும், இருக்கு இந்த பிறவி எனக்கு பத்தல அப்படிங்கறதுக்காகத்தானே என்னோட உடலை நான் தியாகம் பண்ணேன். நீங்க நல்லபடியா பழையபடி அந்த சிவனா அந்த இறையா அந்த கடவுளா சுத்திக்கிட்டு இருந்தாதானே என்னால அடுத்த பிறப்பு எடுக்க முடியும், உங்களை மறுபடியும் வந்து சேர முடியும். அதுக்கு நீங்க துணை இருப்பீங்களா, நீங்க எப்படி செய்றீங்களே அப்படி இப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லி எனக்கு அழிவில்ல, அடுத்த பிறவில கண்டிப்பா நான் உங்களோட சேர போறேன் அப்படிங்கறத புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சு கூடிய விரைவில் நீங்க என்னோட வந்து சேரணும், நான் உங்களோட இணை சேரணும், அது எல்லாத்துக்கும் நீங்க இப்போ மனித ரூபத்தில் இருக்கிறது மிகப்பெரிய தடை, அந்த தடையை நீங்க உடைக்கணும், உடைச்சு மறுபடியும் அந்த மகா சிவனா அந்த ஆதி சக்தியா நீங்க மறுபடியும் உருவெடுக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்க அப்படியே அந்த இடத்துல ஃபுல்லா பனிப்புயலா வீச ஆரம்பிக்கும். அடுத்த கணம் மறுபடியும் அவரு அந்த மனித ரூபத்தை விட்டு அந்த கவலைகளை விட்டு அந்த குடும்ப பந்தம் ஒட்டு உறவு எல்லாத்தையும்
எல்லாத்தையும் விட்டு அனைத்தையும் துறந்த ஒரு சித்தரா மறுபடியும் பழையபடி நம்ம சிவன் வந்து நிக்கிறார். அவரை பார்த்த நம்ம நந்திக்கு ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு டவுட், இவருக்கு பழசெல்லாம் ஞாபகம் இருக்குமா இல்ல நாம யாருங்கிறத கூட அவர் மறந்துருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா கேட்டு பார்ப்பான். நான் யாருன்னு தெரியுதா, நான் தான் உங்க நந்தி அப்படின்னுவான். அவர்கிட்ட இருந்து என்ன ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தா, நல்ல வேலை நந்தி அப்படின்னு கூப்பிடுறாரு. எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறாரு. என்னோட பரம பக்தன் நீ அப்படிங்கறதையும் தெளிவா சொல்லிடுறாரு. அந்த பக்கம் பார்த்தா நம்ம ததிசி அந்த மாதிரி சொன்னதுனால அவரை கொல்லிக்கட்டைக்கு மத்தியில நிக்க வச்சு உசுரோட எரிக்கிறாங்க. அவரும் சொல்லி பாக்குறாரு, டேய் என் உடம்பு என் எலும்பு எல்லாம் வஜ்ரமா மாறி போயிருக்கடா, நீங்க வைக்கிற இந்த நெருப்பால எனக்கு எதுவும் ஆகாதரா அப்படின்னு சொல்லுவாப்ல. என்னால அந்த சக்தி பீடங்கள் இருக்கிற இடத்தை சொல்ல முடியாதுங்கிறாரு. உடனே அவங்க அப்படியா பாக்கலாம், ஓ இஷ்ட கடவுளை வேண்டிக்க, அடுத்து நாங்க இன்னொரு பெரிய சேட்டை பண்ண போறோங்கிறாங்க. அப்படியே சாமி கும்பிடுறாரு. நடக்க போற அந்த ஆபத்துல இருந்து நீங்க தான் விமோசனம் கொடுக்கணும்னு வேண்ட சிவனுக்கு அது கேக்குது. அப்படியே நம்ம சிவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபம் கூடுது. அந்த பக்கம் பார்த்தா, ஏண்டா உன் உடம்பு எரிய மாட்டேங்குது, நீ தான் வஜ்ர உடம்புக்கு மாறிட்டியே, உனக்கு வழி தெரியல, இதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா உன் சிஷ்ய கோடிகள் இந்த சிவபக்தர்கள் யாருக்கு இந்த வரம் கிடைக்கல இல்லையா, இவங்க சாதாரண ஆட்கள் தான் இல்லையா, இவங்கள உசுரோட வச்சு எரிச்சா அது உனக்கு வேதனை தரும் இல்லையா, இப்ப சொல்லு இவங்க எல்லாத்தையும் உசுரோட வச்சு எரிக்கவா இல்ல எங்கெல்லாம் நீங்க சக்தி விடங்கள் எழுப்ப போறீங்களோ, எங்கெல்லாம் சதியோட உடல் உறுப்பு விழுந்ததோ அந்த இடத்தை சொல்றியா அப்படிங்கிற மாதிரி கேட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். அதுக்கு அவர் முடியாதுன்றாரு. அந்த பக்கம் பார்த்தா அசுர வீரர்களை ஒருத்தவன் சதியோட ஒரு துண்டு விழுந்த இடத்தை நோட் பண்ணிடுறான். பார்த்து பதறி அடிச்சுட்டு ஓடி போய் அந்த அடியாள் கிட்ட சொல்ல, அதே சமயம் இந்த பக்கத்துல அந்த அடியாளு கையில வச்சிருந்த கொல்லிக்கட்டையை வச்சு அங்க இருக்கிற மித்த சிவபக்தர் எல்லாத்தையும் உசுரோட எரிக்க போவான். சிவனோ கோவத்துல அங்க வராரு. அந்த இடமே புயல்ல அப்படியே சுத்த ஆரம்பிக்கும். முன்னாடி வந்து காட்சி தருகிறார். அங்கேயும் ஒரு கால் துண்டு விழுந்து கிடக்கு. அது வலது கால் கட்ட வரல் நினைக்கிறேன், விழுந்து கிடக்கு. அவன் வந்திருக்கிறது சிவனாவே இருந்தா கூட அவன் பெரிய டானு மாதிரி பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க சிவனுக்கு கோவம் வரும். இருந்தாலும் இவங்க கூட தான் எதுக்குடா சண்டை போட்டுக்கிட்டு ரொம்ப சிம்பிளா அப்படியே கண்ணை மூடி தான் உடம்புக்குள்ளேயே இருக்கிற இன்னொருத்தவரை கூப்பிடுறாரு. ஓவர் பேக்ரவுண்ட் மியூசிக்ல அவர் என்ன கேரக்டர் பேரை சொல்றாரு அப்படிங்கறத என்னால சரியா கேட்க முடியல. காலதேவனா அந்த மாதிரி தான் சொல்லி கூப்பிடுறாரு. சக்தி பீடங்கள் எழுப்புவதற்கு தடையா வரக்கூடிய யாரா எல்லாத்தையும் அழிச்சிரு அப்படின்னு உத்தரவு கொடுக்க வந்த கருப்பை ஒரு மாதிரியா உக்கிரத்தோட இருக்காப்ல. நம்ம ஊர்க்கார மாதிரி இருக்காரு. என்ன ஓவரா கரிபூசி விட்டு இருக்காங்க. அந்த ஒரு கோவத்துல கொப்பளிக்க எதுக்க வர எல்லா பேரையும் வெட்டி வீசிக்கிட்டு இருக்காரு. கண்ட இடத்துல எல்லாம் வெட்டுப்பட்டு ஒவ்வொருத்தரும் ரச்சம் செஞ்சு சாகுறாங்க. இதெல்லாம் பார்த்து அந்த கூட்டத்தோட தலைவன் தெரிச்சு ஓட ஆரம்பிப்பான். ஒரு வழியா இந்த அடியாட்கள் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு மறுபடியும் சிவ ரூபத்தோட சேர்ந்து அந்த கருப்பையன் கலந்துட்டான். அந்த பக்கத்துல நம்ம சப்தருக்காக வனப்பகுதிக்கு காட்டு பகுதிக்கு போனாங்க. அவங்களுக்கும் அவங்களோட ஞான திருஷ்டி மூலமா நடக்கிற விஷயம் எல்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சதியோட மறுபிறவிக்காக சதியோட உடல் துண்டுகள் விழுந்த இடத்துல எல்லாம் சக்தி பீடங்கள் எழுப்பணும், அதுக்கு நாமளும் உதவி செய்யணும் சொல்லி அவங்களும் களத்துல இறங்குறாங்க. அதுலயும் குறிப்பா ஒருத்தவருக்கு பொருட்கள் எங்க கிடைச்சாலும் ஏதாவது ஒரு திங்க நினைச்சு மனசுல வேண்டி அவர் எங்க கிடக்குங்கிறத அவரால் கணிச்சு சொல்ல முடியும். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கும் அவருக்கு. நம்ம சந்திரனோட அப்பா நினைக்கிறேன், அவருக்கு அந்த மாதிரி பவர் இருக்கு. அவர் கணிச்சு பக்கத்திலேயே ஒரு சதியோட உடல் துண்டு கிடக்கு, அதை நம்ம போய் காப்பாத்தலாம் வாங்க அப்படின்னு அவங்க எல்லாம் அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பக்கத்துல இங்க கிடந்த அந்த விரல் துண்டை எடுத்து நம்ம சிவன் அங்க இருக்கிற சரஸ்வதி நதியில அப்படியே எடுத்து கழுவிக்கிட்டு இருப்பார். அப்போ சரஸ்வதி தேவியை காட்சி தராங்க. இதே நதியில நீங்க உங்க பொண்டாட்டியோட வந்து இங்க எனக்காக பூஜை செஞ்சுட்டு போனீங்க, அப்போ உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய முதல்ல தாளாட்டுற உரிமை எனக்கு தான் வேணும்னு நான் வாங்கிக்கிட்டேன். ஆனா இப்போ சதியை இழந்து சதியோட விரல் துண்டுகளை இங்க இந்த மாதிரி கழுவிங்க நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லி தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சிவன் வருத்தப்பட ஒண்ணும் இல்ல, அடுத்த பிறவில நான் அவங்களோட சேரத்தான் போறேங்கிற மாதிரி சொல்றேன். ஆனா அந்த துண்டை எடுத்து நம்ம சிவனும் சரி அந்த பக்கத்துல சரி நம்ம இந்த பிள்ளையார் பிடிப்போம் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிடிச்சு கும்பிட்டு இருக்காங்க. அப்போ சிவனோட நெத்தி போட்டுல இருந்து மறுபடியும் கருப்பை வந்து நிக்கிறான். அந்த பக்கம் அந்த அடியாளு அரக்க தாரகாசுரட்ட போய் அப்டேட் பண்றான். நீங்க என்ன சிவன் மனுஷனா தெரிவாரு, ஈஸியா கவர் பண்ணலாம்னு சொன்னீங்க. அங்க போய் பார்த்தா சிவன் மறுபடியும் இறை பதவியை அடைந்து விட்டார், மறுபடியும் இறைவனாகி விட்டார், அவரை இனிமே எதிர்க்கிறது சாதாரண விஷயம் இல்ல அப்படின்னு அப்டேட் பண்றான். குருநாதரை எச்சரிக்கிறாரு, வேண்டாம் இந்த விபரீதம். ஆனா அவன் இல்ல முடியாது, இனிமே அடியாட்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, நானே களத்துல இறங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரோட உத்தரவை கூட கேட்காம விறுவிறுன்னு அவன் கிளம்பி போறான். இனிமே அடியாட்களை நம்பி பிரயோஜனம் இல்ல, தானே களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்ணி களத்துல இறங்குறான். இனிமே தான் பாஸ் ஃபைட் எல்லாம் வரப்போதோ என்னவோ. அடுத்த எபிசோட்ல நாளைக்கு திருப்பதி வரைக்கும் வேலை இருக்கு, ஒரு 2 நாள் திருப்பதி பயணம் போறோம். சோ 2 நாள் வீடியோஸ் எதுவும் வராது. ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோவை வியாழக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை நீங்க எதிர்பார்க்கலாம். அது வரை காத்துருங்க. தேங்க்யூ. பார்க்கலாம். நாளைக்கு வெள்ளி எதிர்பார்ப்போம். இல்ல நான் எடுத்து வெள்ளி சொன்னேன். சரி வாங்க அடுத்த எபிசோடையும் பார்ப்போம். இதுவும் ஒரு ஷார்ட் எபிசோட் தான். ரெடி. போன பாட்டுல நதிகளின் அரசிக்கு முன்னாடி நம்ம சிவன் சதியோட ஒரு கட்டவரல் துண்டு எடுத்து கழுவிக்கிட்டு இருப்பார். அப்ப அந்த தேவி காட்சி கொடுத்து உங்க புள்ளைய வளர்க்கிற உரிமையை, உங்க புள்ளைய தாளாற்ற அந்த உரிமையை எனக்கு கொடுத்தீங்க, ஆனா இப்போ அந்த பாக்கியம் எதுவுமே நடக்காம பொண்டாட்டியை எப்படி பறி கொடுத்து நிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அழுதுகிட்டு இருக்கும். வருத்தப்படாதம்மா, சதியோட உடைப்பட்ட இந்த கட்டவரல் துண்டு விழுந்த இந்த இடத்துல சக்திக்காக சதி தேவிக்காக ஒரு சக்தி பீடம் கட்டப்படும். அது மட்டும் இல்லாம இங்க நான் லிங்க வடிவத்துல ஜோதியா காட்சி கொடுக்க போறேன். எனக்காக இங்க ஒரு பிரம்மாண்டமான கோயில்
கோயில் கட்டப்படும். பிற்காலத்துல இந்த இடம் காசி அப்படின்னு மக்களால் அழைக்கப்படும். இந்த இடத்துல பாவம் பண்ண மனுஷங்க எல்லாம் வந்து அவங்க பண்ண அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி திருந்தி இந்த நதியில குளிச்சு எந்திரிச்சு போனா அவங்க பாவங்கள் நல்லா நோட் பண்ணிக்கங்க. திருந்தி வருந்தி வந்தாதான் 10 கொலை பண்ணிட்டு வந்து மூழ்கி எந்திரிச்சு போனா பாவம் போயிடும்னு அர்த்தம் இல்ல. போய் 11வது கொலையை பண்ணா கண்டிப்பா அந்த வயலுக்கு நடந்தேன். திருந்தி வருந்தி குளிக்கணும். அடுத்து சக்தி பீடம் ஒண்ணு நம்ம சிவன் எழுப்புற சமயம் பின்னாடியே நம்ம கருப்பை வந்தேன். கருப்பேன் கூப்பிட்டு இருந்தேன். இவரு கால பைரவரா. சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் சதிக்காக உருவாக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் இந்த பைரவர் இருப்பார். சக்தி பீடங்களை காக்கிற பொறுப்பு இவரோடது அப்படின்னு அந்த செக்யூரிட்டி ஒர்க் எல்லாத்தையும் பைரவருக்கு ஒப்படைக்கிறார் நம்ம சிவன். பைரவரும் அதை ஏத்துக்கிறார். அதை ஏத்துக்கிட்ட அந்த கணத்துல இருந்து இந்த கணம் வரைக்கும் அந்த சக்தி பீடங்கள் எல்லா இடத்தையுமே காப்பாத்திக்கிட்டு இருக்கிற பொறுப்பு பைரவரோடது. அந்த பக்கம் நம்ம அரக்க தாரகாசுரன் நானே இனி களத்துல இறங்குறேன்னு சொல்லிவிட்டு கையில வாள் எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தான். ஒரு இடத்துக்கு வரான். அது பாதாள லோகத்துல நில நடுக்கங்கள்லாம் ஏற்பட்டு எரிமலை குளம்பெல்லாம் அங்கே எங்கேயும் போய்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு பகுதி. அங்க போய் பூமாதேவி என் முன்னாடி வா அப்படின்னு கூப்பிட பூமாதேவி அப்படியே வந்து நிக்கிறாங்க. நான் தான் பூமாதேவி, இருக்கா என்ன கூப்பிட்ட அப்படின்னு வந்து கேக்குறாங்க. பூமாதேவி இந்த பூலோகத்தையே நான் தான் இன்னைக்கு நிலவரத்துக்கு ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். பூலோகத்தையே ஆண்டுகிட்டு இருக்கிறதுனால இனி நான் கொடுக்கிற ஆணையை நீ ஏத்துக்கணும். சதியோட பிண்டம் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு பூலோகத்துல வேற வேற இடத்துல விழுந்து கிடக்கு. அப்படி விழுந்து கிடக்கிறதுல கண்டுபிடிக்கப்படாத பாகங்கள் இன்னும் நிறைய கிடக்கு. அந்த பாகங்கள் எல்லாத்தையும் பூமிக்குள்ளேயே நீ மறைச்சு வைக்கணும். இதுதான் என்னோட கட்டளை அப்படிங்கிற. அதுக்கு நம்ம பூமாதேவியோ இல்ல சதியோட பிண்டம் சாதாரண பிண்டம் அல்ல, ஆதிபரா சக்தியோட சொரூபம் மிகவும் சக்தி படைத்தது. அந்த பிண்ட துண்டுகளை நான் மறைக்கணும்னு முயற்சி பண்ணா அந்த இடமே வெடிச்சு செத்தணும். நானே அதுல அழிந்து போவது கூட வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி பூமாதேவி கதறாங்க. சரி, சரியோட பிண்டத்தை பூமிக்குள்ள உள்வாங்க முடியாது அப்படின்னா அதோட ரூபத்தை மாத்தி விடு. அரக்கர்களை தவிர மத்தவங்களோட பார்வைக்கு அது வேற மாதிரி தெரியணும். அரக்கர்களுக்கு மட்டும்தான் அதோட ஒரிஜினல் ரூபம் தெரியணுங்கிற மாதிரி சொல்றான். சிவனுக்கு கூட அந்த பிண்டங்களோட உண்மையான ரூபம் தெரியக்கூடாதுங்கிற மாதிரி சொல்றான். இல்ல அது வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி பூமாதேவி சொல்ல, என்னால் அந்த பாவத்தை செய்ய முடியாதுங்கிற மாதிரி சொல்ல பூமாதேவியவே மிரட்டுறாங்க. நான் சொல்றதை இப்ப செய்யல உன்னை அழிச்சிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அந்த பக்கம் நம்ம சிவன் சக்தி பீட பூஜையில இருக்கும்போது இந்த கூத்தெல்லாம் அவர் அங்க இருந்து உணர்கிறாருன்னு நினைக்கிறேன். கண்கள் ஒரு மாதிரியா மாறுது. இந்த பக்கம் பூமாதேவியோ உன் மேல எனக்கு இருக்கிற அந்த பயத்தினால நீ சொல்றதெல்லாம் என்னால செய்ய முடியாது அப்படின்னு பூமாதேவி சொல்றாங்க. நீ பூமாதேவி, பூமியை யார் ஆள்றாங்களோ அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடப்பதே உன்னோட தர்மம். நான் தான் பூமி ஆண்டுகிட்டு இருக்கேன். நான் கொடுக்கிற உத்தரவை நிறைவேற்றுறது உன்னோட தர்மம், செய் அப்படின்னு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு கால் என்னோட உத்தரவை நீ ஏத்துக்கல இந்த பூலோகத்தையே தவிடுபடி ஆக்கிடுவேன்னு மிரட்டுறான். உன்னோட அலட்சியத்தினால சர்வ நாசமும் ஏற்பட போகுது அப்படின்னு மிரட்டுறான். பின்னாடி திரும்பி தன்னோட அடியாள் கிட்ட இன்னும் லேட் பண்ண வேண்டாம், படையை ஒன்று திரட்டு, ஆயுதங்களை ரெடி பண்ணு, ஒரு அருமையான அஸ்திரத்தை ரெடி பண்ணு. தடைகள் எதுவா இருந்தாலும் அதை எல்லாத்தையும் தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு அஸ்திரத்தை எப்படியாவது நீ ரெடி பண்ணி எடுத்துக்கோ. அதோட தாக்குதல்ல இருந்து மனிதர்களோ விலங்குகளோ பறவைகளோ எதுவுமே தப்பிக்க கூடாது, எல்லாத்தையும் கூண்டோடு அழிக்கிற மாதிரி ஒரு அஸ்திரத்தை ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றான். அவனும் நான் என்னோட ஒட்டுமொத்த மந்திர சக்தியை பயன்படுத்தி அந்த மாதிரி ஒரு அஸ்திரத்தை உருவாக்குறேங்கிறான். சொன்னதோட நிக்காம மந்திரங்களை ஜபிக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் அந்த பக்கத்துல இருக்கிற நம்ம சிவனுக்கு தெரியாம இல்ல, கோவத்துல எந்திரிக்கிறார். இங்க என்னடானா இவங்க இருக்கிற அந்த இடமே ஒரு மாதிரியா புயல், மலை, மின்னல், இடி அப்படின்னு பயங்கரமா இருக்கு. அவனோட மந்திரத்தின் விளைவா அந்த மாதிரி ஏதோ ஒரு வெளிச்சம் வந்து பூமியில விழுகுது. இவர் சொன்ன அந்த அஸ்திரம் தான் உருவாகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தையா அசுரரோட பலத்தை? இப்ப சொல்லு, சதியோட பிண்டங்கள் எல்லாத்தையுமே அந்த துண்டுகள் எல்லாத்தையும் ஒளிச்சு வைக்கிறியா? நான் சொல்ற மாதிரி சரியா இல்ல அழிஞ்சு போறியா அப்படின்னு மிரட்டுறான். முடிவு என்னன்னு கேக்குறான். அந்த பக்கம் அஸ்திரம் கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சிவன் செம காண்டாயிட்டாப்ல. தாரகாசுரா மூடா, இந்த உலக அழிவுக்கே நீ காரணமாக போறியா அப்படின்னு கோவத்துல கொப்பளிக்கிறார். என்னாச்சு ஏதாச்சுன்னு நம்ம ததீசி விசாரிச்சா பூலோகத்தையே அழிக்கக்கூடிய அளவுக்கு பிரம்மாண்டமான ஏதோ ஒரு அஸ்திரத்தை உருவாக்குறாரு. நம்ம கால பைரவனுக்கு கோபம் வருது. அதே சமயம் அந்த பக்கம் நம்ம அசுர குரு சுக்கிராச்சாரியார் வர தாரகாசுரனை எச்சரிக்கிறார். இது அனர்த்தங்கிறார், பெரிய அழிவை தருங்கிறார், இது மகா சக்தி. சில பல காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி சக்திகளை நம் முன்னோர்கள் உருவாக்கி வச்சாங்க. அதை இஷ்டத்துக்கு இந்த மாதிரி நீ பயன்படுத்துறது தப்பு அப்படின்னு எடுத்து சொல்றாரு. இது நம் இனத்தோட பாதுகாப்புக்காக மட்டும் ஃபைனல் ஆயுதமா பயன்படுத்தப்படணும். சும்மா உன் ஆசைக்கு இஷ்டத்துக்கெல்லாம் பயன்படுத்த கூடாதுங்கிற மாதிரி அசுர குரு எச்சரிக்கை கொடுக்கிறார். ஆனா தாரகாசுரனோ தன்னோட அடியாளு துதுமங்கிட்ட லேட் பண்ணாத, எனக்கு டைம் இல்ல, சீக்கிரம் அதை உருவாக்கி முடி அப்படின்னு கேட்க அவனும் மந்திரத்தை விடாம ஜபிச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த பக்கம் நம்ம சிவன் திருஷ்டில எல்லாத்தையுமே பாக்குற. குருநாதர் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவன் இன்னும் அந்த அழிவு செயலை செய்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு கோவத்துல பேசிக்கிட்டே இருக்காப்ல. ததீசிக்கு அப்டேட் கொடுத்துட்டு இருக்க. அவனுக்கு அழிவுக்கான அந்த நேரம் வந்துருச்சு, அந்த அச்சம் வந்துருச்சு. அப்படி பயம் தலைக்கு ஏறும்போது இந்த மாதிரியான கேவலமான செயல்கள்ல, மூடத்தனமான செயல்கள்ல பயப்படுறவங்க இறங்கிடுறாங்க. ஆனா பாதிப்பு என்னவோ இந்த இயற்கைக்கும் பூமிக்கும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஒரு கால் இப்போ அவங்க உருவாக்குன அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு அட்டாக் பண்ணாங்கன்னா பூலோகம் பல ஆயிரம் வருடங்களுக்கு
சேதமடைஞ்சு கிடக்குமா. இவன் இந்த பூமியை அழிக்கிறதுக்கு அந்த ஆயுதத்தை வச்சு ஒரு கணத்துல வேணா பூமியை அழிச்சிடலாம். ஆனா இதே பூமியை உருவாக்குவதற்காக எவ்வளவு லட்சம் கோடி வருஷம் ஆச்சுங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் சொல்லி வருத்தப்படுறாரு. அதை விட இவங்க எல்லாத்தையும் தினம் தினம் தாங்கிக்கிட்டு இருக்கிறது பூமி தாய் பூமாதேவி. அவங்களையே இவன் சும்மா அடிமை மாதிரி நடத்துறான். அவனுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கோவப்படுறாரு. அவனுக்கு தண்டனை உண்டுங்கிறாரு. இங்க இருந்து கோவத்துல தாரகாசுரா அப்படின்னு கத்துறாரு. கால பைரவர் வேற கோவத்துல அப்படியே உடல் முழுக்க ஒரு உதறல் தெரியுது. அடுத்த கணம் ஸ்வைங்கன்னு அங்க இருந்து பறக்க ஆரம்பிக்கிறார். அதே சமயம் அந்த பக்கம் நம்ம சப்தரிசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தேவியோட ஒரு பிண்டத்தை தேடி போனாங்க. அங்க ஒண்ணு கிடக்கும், அதோ அங்க கிடக்குன்னு சொல்லிட்டு அதை எடுக்க போறாங்க. சரி, இதை நம்ம பாதுகாக்கணும், பேசாம இந்த பிண்டத்தை நம்ம எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற மாதிரி பிறகு முனி சொல்ல, அதுக்கு நம்ம காஷிப ரிஷியோ இல்ல சிவனை தவிர வேற யாராலையும் இந்த பிண்டங்களை தொட முடியாது, தொடக்கூடாதுங்கிறாரு. நாம வேற வழி இல்ல, இங்க இருந்தே அசுரர்கிட்ட இருந்து இந்த பிண்டத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு முடிவு பண்றாங்க. நாம இங்கேயே தவம் பண்ணலாம்னு சொல்லி பேசுறாங்க. அவங்க கிட்ட இருந்த ஒரு துண்டு எடுத்து அது மேல போட்டு அப்படியே மூடி வச்சு கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. அந்த பக்கம் நம்ம குருநாதரோ மறுபடியும் தாரகாசுரனுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், நீ ஆளணும்னு நினைக்கிறது மனிதர்களையும் தேவர்களையும், வெறும் சடலத்தை அல்ல. எல்லாரையும் கொண்டுட்டா யாரா நீ ஆளுவ அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. அதுக்குள்ள இவங்க அந்த அஸ்திரத்தை முழுமைப்படுத்திட்டாங்க, ரெடியா இருக்கு. வானலாவிய அளவுல பெருசா இருக்கும். டேய், அவசரப்படாத, பேசாம பூமி தாக்கிட்ட நானே பேசுறேன், உன் கட்டளையை அவங்க ஏத்துப்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு குருநாதர் டைம் கேட்கிறாரு. சரி குருநாதா, இதையும் முயற்சி பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி டைம் கொடுத்து பாக்குறாரு. பூமாதேவிய குருநாதர் கொஞ்சம் தனியா கூட்டு போய் அட்வைஸ் பண்ணி பாக்குறாரு. அதுக்கு அந்த அம்மா, ஆச்சாரியாரே, எனக்கு நீங்க அட்வைஸ் பண்ணி ஒரு பிரயோஜனம் இல்ல, எனக்கு இந்த விஷயங்களை எடுத்து சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. நான் ஈசனுக்கு நம்பிக்கை துரோகம் எந்த காலத்திலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சக்தி வாய்ந்த சதிபிம்பத்தோட என்னால போட்டி போட முடியாதுங்கிறாங்க. அது எனக்கும் தெரியும் தாயே. சதியோட பிண்டத்தை உங்களோட நீங்க ஐக்கியப்படுத்த முடியாது, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு குருநாதரன் சொல்றாரு. இருந்தாலும் நீங்க ஒண்ணு செய்யலாமே, தேவியோட மிஞ்சி இருக்கிற அந்த பிண்டங்களை உங்களோட ஆளுமைக்குட்பட்ட இடத்துல உயரமான இடத்துக்கு கொண்டு போலாமே அப்படின்னு ஐடியா கொடுக்குறாரு. அப்படி நீங்க அந்த துண்டுகள் எல்லாத்தையும் உயரமான இடத்துக்கு எடுத்துட்டு போனீங்கன்னா சிவனோட பார்வைக்கு அது ஈஸியா படும், சிவனை அந்த பிண்டங்கள் அடைந்து விடும். அதுக்கப்புறம் இந்த தாரகாசுரன் நினைச்சாலும் பிண்டங்களை எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு அசுரர்களுக்கே குருநாதரா இருந்தாலும் சிவ பக்தனா, எப்படி ஒரு உண்மையான சிவ பக்தனா அவர் அந்த இடத்துல நடந்துக்கிறார். ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கெட்ச் போட்டு முடிவு பண்ணிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரகாசுர கிட்ட போறாங்க. போய் நீ கேட்டதை அவங்க பண்ணி கொடுக்குறேன்னு ஒத்துக்கிட்டாங்க. தன்னோட சுற்றுச்சூழலையே அந்த கற்களை அடக்கிறதா சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றான். அவன் அதை நம்பி சரி பண்ணுங்கன்னு சொல்ல பூமாதேவி உட்கார்ந்து பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தன் சக்தியை பயன்படுத்தி அந்த பிண்ட துண்டுகள் எல்லாத்தையும் அப்படியே அவங்க தூக்க பாக்குறாங்க. இங்க நம்ம சப்தரிசிகள் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு துண்டை போட்டு வச்சிருந்தாங்கல்ல, அது கூட அப்படியே அந்தரத்துல பறந்து மிதந்து மேல போகுது. அது நம்ம பார்வையிலே இருக்கணும், அதை விட்டுற கூடாதுன்னு சொல்லிட்டு ரிஷிகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பின்னாடியே பார்த்தா அந்த பிண்டங்கள் எல்லாம் தரைப்பகுதியில இருந்து அப்படியே மிதந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கு. அந்த பக்கம் நம்ம சிவன் ஒரு இடத்துல லேண்ட் ஆகி மறுபடியும் ஒரு ஜம்ப் அடிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள பூலோகத்துல விழுந்து கிடந்த சதியோட பிண்டங்கள், அந்த பிண்ட துண்டுகள் அத்தனையுமே அப்படியே வானத்துல பறந்து போய் யார போய் சேரணுமோ அவரையே போய் சேர்ந்துருது, சிவனை போய் சேர்ந்துருது. சிவனை சுத்தி 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 சதியோட பிண்டங்கள் அத்தனையுமே சுத்திக்கிட்டு இருக்கு. அத நம்ம தாராசுரை பார்த்தது இது சூழ்ச்சி, இது வஞ்சனை அப்படின்னு சத்தம் போடுறான். பூமிக்குள்ள புதையன்னு சொன்னா அந்தரத்திலேயே தூக்கிட்ட இதோ இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அடியாள் கிட்ட கட்டளை எழுதுறான். சக்தியை ஏவி விடு, பூமியை அழிச்சிரு அப்படிங்கிறான். குருநாதர் வேண்டாங்கிறாரு, குரு துரோகம் செய்யாதங்கிறாரு. இல்ல இனிமே என்னால பொறுக்க முடியாது, இந்த மகாசக்தி பூலோகத்துக்கு ஒரு மிகப்பெரிய நாசத்தை ஏற்படுத்த போது அதை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு சத்தம் போடுறான். அஸ்திரத்தை ஏவுங்கிறாரு. அவனும் அந்த அஸ்திரத்தை ஏவுறான். கிட்டத்தட்ட ஒரு ராக்கெட் லான்ச் மாதிரி அது ரெடியா இருக்கு. அவங்க ஒரு மந்திரத்தை போட்டதும் ராக்கெட் லான்ச் ஆற மாதிரி அப்படியே ஸ்வைங்னு மேல நோக்கி பறக்க ஆரம்பிக்குது. ஓ, இவங்க அஸ்திரங்கிறது ராக்கெட் பாம்ஸா? ரைட். அந்த ராக்கெட் பாம்பும் போய் பூலோகத்துல தன்னோட தாக்குதலை நடத்துது. ஒரே வெடிதான், பூலோகமே வெடிச்சு செதறுது. அந்த பாம் பிளாஸ்ட மனிதர்களால தாக்கு பிடிக்க முடியல. பிரளயம், பூலோகத்துல ஏற்படக்கூடிய அந்த பிரளயத்தை சொர்க்கத்துல இருக்கிறவங்களும் சரி கைலாயத்துல இருக்கிறவங்களும் சரி எல்லாருமே உணர முடிகிறது. சிவனும் அதெல்லாம் பாக்குறாரு. அந்த பக்கம் சப்தரிசிகள் ஒரு வழியா ததீசி குருநாதரை வந்து பாக்குறாங்க. கீழே எல்லா பேரும் உசுருக்கு போராடிக்கிட்டு இருக்க, மேல நம்ம சதியோட பிம்பம் தெரியுது. சதியோட ஆவியா ஆத்மாவா என்னன்னு சரியா நமக்கு விளங்கல, அவங்க உருவம் தெரியுது. அத பார்த்ததும் சிவனுக்கு கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. இந்த பக்கம் கீழே நம்ம ததீசியோ அந்த ஆயுதத்துல இருந்து இந்த பூலோகத்தை காப்பாத்துங்க, தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சதியோட ரூபத்தை பார்த்து இவரு ஒரு மாதிரி அப்படியே நிக்கிறாப்ல. பூமியில எரிமலை வெடிப்பு, நிலநடுக்கம், பேரழிவுன்னு கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்குது. இவர் அந்த அழிவை பாப்பாரா? இந்த பக்கம் சதியோட அந்த பிம்பத்தை பார்த்து பழசெல்லாம் நினைச்சு பாக்குற. ஒரு பக்கம் பேரழிவு, இன்னொரு பக்கம் சதியை பற்றிய அந்த நினைவு. கீழே சப்தரிசிகளோ கத்தி கதறி கேட்கிறாங்க, பூமியில இருக்கிற மனிதர்களை விட்டுறாதீங்க, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இப்ப நம்ம சிவனுக்கு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சதியை தேர்ந்தெடுக்க போறாரா இல்ல பூலோகத்தை உலக அழிவிலிருந்து காப்பாத்த போற அந்த பணியை தேர்ந்தெடுக்க போறாரா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்தை புரிஞ்சுக்கிட்டு பூலோகத்தை அந்த பேரழிவுல இருந்து காப்பாத்தவும்
சிவனை அந்த தடுமாற்றத்திலிருந்து வெளியில கொண்டு வரவும் அண்ட வெளியில இருக்கக்கூடிய தேஜஸ் வடிவில் இருக்கிற ஆதிபரா சக்தியே சிவனின் முன்னாடி இந்த தடவை காட்சி கொடுக்கறாங்க. மகாதேவா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அன்புங்கிற அந்த மாய வலையில மறுபடியும் நீங்க சிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. எந்த பூலோக நன்மைக்காக சதியோட பிண்டங்கள் சக்தி பீடங்களாக ஸ்தாபிக்கப்பட்டதோ அப்பூலோகம் தாரகாசுரனோட அழிவு சக்தியால இன்னும் கொஞ்ச நேரத்துல அழிய போகுது. இந்த கணமே நீங்க அந்த அழிவு சக்தியை தடுக்கலைன்னா நம்மளோட நோக்கம் எல்லாம் வீணா போயிடும். கடமை மறவாதீர்கள் அப்படின்னு ஒரு ரிமைண்டரை மட்டும் போட்டுட்டு ஆதிபரா சக்தியோட அந்த தேஜஸ் வடிவம் அங்க இருந்து போயிடுதுங்க. கீழே அவர் எட்டி பார்த்தா பூமியில் நடக்கிற பிரளயங்கள் எல்லாம் அவர் கண்ணு முன்னாடி வந்து போகுது. இப்போ சப்த ரிஷிகளும் ததிசி இருக்கிற அந்த இடத்துல கூட ஏதோ ஒரு பிரளயம் ஏற்பட போகுது. அங்க நம்ம சிவன் ஒரு முடிவு பண்ற பேரழிவு இப்பதான் ஆரம்பமானது. அடுத்த ஒரு பிரம்மாண்டமான பேரழிவு ஒரு தாக்குதல் வந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்காக சதியோட பிண்ட சுழற்சிக்கு மத்தியில நின்னுகிட்டு இருந்தவரு அதை விடுத்து பூமியில வந்து லேண்ட் ஆறாரு. தன்னோட சக்தியால எதுக்கு வந்து அந்த பேரழிவை தடுத்து நிப்பாட்டுறாரு. அடுத்து ஒரு பயங்கரமான புயல் வந்துகிட்டு இருக்கும். அந்த புயலோட சைஸுக்கு இவர் ருத்ர ரூபம் எடுத்து அப்படியே வளர்ந்து நிற்கிறார். அதை விட இன்னும் பிரம்மாண்டமா வளர்ந்து ருத்ர ரூபத்தோட உச்சிக்கு போய் அந்த புயலை தன்னோட காலாலேயே மிதிச்சு புயலை நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த ருத்ர ரூபத்துல இருந்து மறுபடியும் நார்மல் சைஸுக்கு வராரு. நில நடுக்கம் ஏற்பட்டு நிலம் அப்படியே ரெண்டா பொளந்துகிட்டு இருக்கும். அப்ப அவர் தன்னோட சக்தியை பயன்படுத்தி தன்னோட உடல்ல இருந்து 2 பேரை வெளியில கொண்டு வர 2 பைரவங்க வராங்க. நிலநடுக்கம் பிளந்து வந்துகிட்டு இருக்கிற அந்த இடத்துலயே போய் இவங்களோட ஆயுதத்தை எடுத்து ஒரு குத்த நிலநடுக்கம் அப்படியே நின்றது ரிவர்ஸ் ஆயிடுது. எரிமலை வெடிப்பையும் இன்னொரு பைரவர் தடுத்து நிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் மனிதர்களை ஒரு புயல் விரட்டி வந்துகிட்டே இருக்கும். அந்த புயலையும் தன்னோட 2 கைகளை அப்படியே நீட்டி அப்படியே ஃபோர்ஸா அதை அப்படியே தான் பக்கம் ஈர்த்து ஒட்டுமொத்த புயலையும் தன்னோட கைகளுக்குள்ள அடக்கிறார். இந்த பக்கம் நம்ம தாரகாசுரனும் வெள்ளத்தினத்தோட சிரிக்கிறான். என்னோட அழிவு சக்தி பூலோகத்துல இருக்கிற வரைக்கும் பூலோகம் கொஞ்சம் கொஞ்சமா விதவிதமான அழிவுகளை சந்தித்துக் கொண்டே இருக்கும். அதை யாராலும் தடுக்க முடியாது அப்படின்னு கர்ஜித்துக் கொண்டு இருக்கிறான். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பூமாதேவி நீதான் அப்படின்னு பூமாதேவி மேல பழிய தூக்கி போடுற. நீ என்னோட கட்டளைய உதாசீனப்படுத்திட்ட. அதுக்கு தான் இந்த பூலோகம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். நம்ம சிவனோ ஒரு மலை உச்சிக்கு அந்த பக்கத்துல போய் நின்னு கைகளை உயர்த்தி ஏதோ ஒரு ஈர்ப்பு சக்தியை இவர் பயன்படுத்துறார். இவர் இந்த சக்தியை பயன்படுத்த ஆரம்பிக்க பூலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த அழிவு சக்தி எல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஈசன் பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதை பார்த்து நம்ம பூமாதேவியோ உன்னோட இந்த அழிவு சக்தி எல்லாம் பூலோகத்துல சில கணங்கள் மட்டும்தான் நிலைத்திருக்கும். ஏன்னா ஈசை இப்போ நீ ஏவி விட்டு அந்த அழிவு சக்தியை பூமியில இருந்து வெளியில கொண்டு வர முயற்சியில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது சாத்தியமே இல்லைங்கிறாங்க. எங்களோட அழிவு சக்தியானது அதோட வேலையை தொடங்கிடுச்சுன்னா அதை நிறுத்துறதுங்கிறது சாத்தியமே இல்ல. இது வரைக்கும் வரலாற்றுல அப்படி ஒரு சம்பவம் நடந்ததே கிடையாதுங்கிற மாதிரி தாரகாசுரன் சொல்றாங்க. அதெல்லாம் தாண்டி சிவன் ஒரு கால் பூலோகத்துல இருந்து என்னோட அந்த அழிவு சக்தியை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணா அந்த அழிவு சக்தி எங்க போய் விழுகிறதோ அங்க பிரளயம் ஏற்படும் அப்படிங்கிற அந்த பக்கம் நம்ம சிவனோ அந்த சக்திகள் எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறார். அந்த அழிவு சக்தி தானா அழிய வாய்ப்பில்லை. இப்போ ஒரு நாட்டை நோக்கி இன்னொரு நாடு ஏவுகணை தாக்குதல் நடத்துதுன்னு வைங்க. அந்த ஏவுகணையை தடுத்து நிறுத்த முடியாது. வேணும்னா அதை கொஞ்சம் ஹேக் பண்ணி இன்னொரு தேசத்துல போய் விழுகிற மாதிரி டார்கெட் லொகேஷனை மாத்தி அந்த மாதிரி நம்ம சிவன் இப்போ அழிவு சக்தியை தான் கைக்குள்ள கொண்டு வந்துட்டார். இதை அவர் எங்க தூக்கி போறாரோ பிரபஞ்சத்துல எங்க தூக்கி போட்டாலும் அங்க அழிவு ஏற்படும். அப்ப ஏதாவது ஒரு இடத்தை இவர் கண்டிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். நாம இருந்தா என்ன பண்ணுவோம்? பேச்சுக்கு நம்மள நோக்கி ஒரு பாம்பு இருந்ததுன்னா அந்த பாம்பை தூக்கி கொண்டு போய் ஒரு காட்டுக்கு மத்தியிலேயோ இல்ல ஒரு கடல்லையோ போட்டுருவோம். நமக்கு ஒண்ணு ஆகாது. ஆனா அந்த கடலுக்குள்ள இருக்கிற மீன்கள் செத்து போகும். காட்டுக்குள்ள இருக்கிற காட்டு விலங்குகள் செத்து போகும். ஏன் உசுரோட இருக்கிற அந்த மரங்கள் செத்து போகும். இயற்கையை நேசிக்கிறவரு நம்ம சிவன். அவர் இந்த பாவத்தை செய்வாரா? செய்ய மாட்டார். இல்ல பூலோக நல்லதுக்காக வேற வழி இல்லாம இவர் அந்த அனர்த்தத்தை செய்யத்தான் போறாரா? அடுத்து என்ன நடக்கும்? இந்த பேரழிவு சக்தியை அவர் எங்க வச்சு அடக்க போறார் அப்படிங்கறதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து பார்ப்போம். ஒரு வழியா கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். இனி கொஞ்சம் டெய்லி வித்வுட் ஃபெயில் வீடியோஸ் வரும்னு எதிர்பார்க்கலாம். சண்டையை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து இனி எல்லா நாட்களிலும் சிவன் கதை தொடரும். தேங்க்யூ. அவருக்குள்ள எடுத்துக்குவாரோ தெரியல. நல்லா தான் இருக்கு. சரி சரின்னு இருந்து 2 கோயில் வந்திருக்கு. நிறைய இருக்கும் போல. இப்ப நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் நமக்கு தெரியும், காசி தெரியும், அதுதான் இதுன்னு தெரியாது. அப்ப மிச்ச துண்டு அவ்வளவு ஒண்டா சேர்ந்து பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான கோயில வந்திருக்கு. உலகம் முழுக்கன்னு சொன்னாங்களே, ஸ்ரீலங்கா பக்கம் ஏதாவது கோயில் இருக்கா? அப்படி பழைய கோயில் சிவன் ஒளிவா தான் இருக்கு. அதுக்கு அப்படி ஒரு வரலாறு அவங்க அங்க சொல்லலை. தெரியல. அது இதுல எல்லாத்தையும் எங்கெங்க இருக்குன்னு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த தச்சன் எரிச்சலா தான் இருந்த அந்த கேரக்டர். ஆனா இல்லாம இருக்கும்போது ஏதோ பெரிய புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி சைலண்டா இருக்கு. அதான் அப்படி வந்து நின்று அக்கில் ஆகும்னா தூக்கி வாட்டு தலையோட எங்க அலைஞ்சிட்டு இருக்காரோ காட்டுல. அந்த இவ்வளவு ஊத்து நடக்குது. இப்ப அவங்க சொன்னாங்கல்ல அடுத்த ஜென்மத்துல நான் பார்வதியா பிறப்பேன்னு. அது சக்சஸ் ஆகும். ஏன்னா இப்ப இருக்கிறது பார்வதியார் தானே. அதுதான் சக்சஸ் ஆகும். அப்ப சதின்றவங்க அது போன ஜென்மத்துல இப்ப அது இல்லாம போயிடும். அதான் நம்ம ஊர்ல என்ன இருக்கு அப்படி
பார்வதி இப்போ கோயில் இப்போ பார்வதிக்கு முன்னாடி அது சக்ஸஸ் ஆகிருந்துன்னா இப்போ சிவன் சதின்னு தான் இருந்துருக்கு. சொல்லி தான் தோன்றி சார் இவர கோயில் தான் அது என்னன்னு தெரியும். இவர் கடவுளா இருப்பாரு, அவங்க இப்போ திருப்பி பிறந்து மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்க போறாங்க. ஒரு கோயில் வரும் நினைக்கிறேன். தெரியும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இனி அவங்க பிறந்து வந்து இது மறுபடியும் இவரோட போட்டி போட்டு அதுக்கு பல ஜீவமாகும். அதான் அதுக்கப்புறம் இவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் முருகன் வந்து இவரை இந்த அசுரனை கொல்றதுக்குள்ள இவன் சும்மா இருப்பானா ஆடிக்கிட்டே இருப்பான். அடுத்தது இப்போ பார்வதியார் பிறந்துட்டாங்கன்னே அவங்கள கொல்ல பார்ப்பான். இப்போ தெரியுது ஏன் 300 எபிசோடு இருக்குன்னு. நல்லா இருக்கு. நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். Bye.